ஹலோ பியூட்டிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெசின் கோஸ்ட்டு. இதில் வந்து நான் என்ன ரெசின் யூஸ் பண்ணுறேன், என்ன ரேஷியோவில் யூஸ் பண்ணுறேன், எல்லாமே ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிற ரெசின் ஆர்ட் வீடியோஸ் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். நான் மிக்ஸ் பண்ண ரெசினை ரெண்டாக பிரிச்சுருக்கேன். ஒன்றில் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னொன்றில் கோல்டன் கலர் பிக்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கண்டிப்பாக நான் என்ன பிக்மெண்ட் யூஸ் பண்ணுறேன் அதை பற்றின ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது இந்த மாதிரி டபுள் கலரில் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த கார்னர்ஸ்லாம் இருக்குல்ல, கார்னர்ஸ்லலாம் போயிட்டு இந்த ரெசின் சேரணும். அதே மாதிரி நான் ரொம்ப ஒரு என்ன பண்ண சொல்கிறது, ரொம்ப லைட்டான ஒரு லேயர் தான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.2 mm அந்த அளவுக்கு தான் வரும். பேஸ்க்காக நான் ரொம்ப லைட்டாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ளோ டார்ச் வச்சுட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே மாதிரி தான் நான் வந்து போர் பண்ணுறேன். நான் இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராம் எடுத்திருக்கேன் மொத்தமே. நான் என்ன ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணுறேன், நான் ஃப்ளார்ஸ் எப்படி ட்ரை பண்ணுவேன், இது எல்லாமே வீடியோஸில் இருக்குது. ஸோ இது நானே வீட்டில் ட்ரை பண்ண ஃப்ளார்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் போர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு குட்டி லேயர் தான். ஒரு 2 mm to 3 mm லேயர் தான் கொடுத்துருக்கேன். எதுக்காக நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா, ஃப்ளார்ஸ்லேருந்து பபிள்ஸ் வரும். இப்படி பபிள்ஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லேயர் வந்து நமக்கு கரெக்டாக வராது. நெக்ஸ்ட் டே வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். ஆக்சுவலி அவங்க வந்து பொட்டிக் வச்சுருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்லாம் வந்து காமிக்கும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும்போது நீட்டாக இருக்கும். ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அடுத்த லேயர் போர் பண்ணிடலாம். ஸ்டிக்கர் எந்த மாதிரி நம்ம லேயர் பண்ணணுன்ற வீடியோஸ்லாம் ஆல்ரெடி கீ செயின் வீடியோஸ்லலாம் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில். நான் யூஸ் பண்ணுறது ரெசினில் வந்து நிறைய பபிள்ஸ்லாம் வர தேவையில்லைன்னா அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நம்ம வீடியோஸில் இருக்குது. நீங்கள் தயவுசெய்து சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். என்கிட்ட ஹீட் கன் வந்து இல்லை, எங்கே வச்சேன்னு தெரியல, அதனால நான் ப்ளோ கன் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஹீட் கன் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் என்ன ஹீட் கன் யூஸ் பண்ணுறேன், எது பெஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஃபைனல் போர். நான் வந்து மோல்டில் இருந்து அதை எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரெசின் ரொம்ப கம்மியாக நம்ம போர் பண்ணணும், இல்லைனா ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா அசிங்கமாயிரும். ஸோ நம்மளோட சூப்பரான கோஸ்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோல்டன் பெயிண்ட் வச்சு சைடில் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ ப்ரஷ் பண்ணமா இந்த மாதிரி ஒத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் அப்படியே இருக்கும். நிறைய ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோடு கோடாக வருதில்ல, ஸோ அப்படி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒத்தி எடுக்கணும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பண்ணணுன்ட்டு. இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் கோஸ்டருக்குமே நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து மெட்டாலிக் மார்க்கர் இருக்குது, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. இன்னொரு மெட்டாலிக் மார்க்கர் நான் காலி பண்ணிட்டேன், கோல்டன் சில்வர் ரெண்டுமே. திருப்பி ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதனால் நான் கோல்டன் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபுல் கோஸ்டருக்கும் இந்த மாதிரி கோல்டன் பெயிண்ட் கொடுத்துடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணோன்னா நம்ம கோஸ்டர் ரொம்பவே அழகாக வரும். ஸோ இவங்களே இன்னொரு கோஸ்டரும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த கோஸ்டரும் பண்ணியிருக்கேன்.
அதோட வீடியோவும் இனிமேல் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.